இப்போ சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான மனைவி இருப்பாங்க, அப்பியரன்ஸ் வைஸ் அண்ட் குட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சில பேர் வந்து லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த கோர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து அந்த பார்ட்னர் கிட்ட ஏன் அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, பான் கிட்ட தான் அட்ராக்ட் ஆகிறாங்க? ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை மைண்ட் ரீதியாவா? நீங்க ஏன் திரைப்படங்களை பார்க்குறீங்க? புதுசா வந்த உடனே ஒரே ஒரு விஷயம், டைட்டானிக்ல இருந்து எல்லாத்துலேயும் ஒரே ஒரு கதை தான், காதல். அப்போ இந்த படங்கள் என்ன புதுசா இருக்கு? எல்லாமே அதே தான். ஆனால் புதிய அமைப்பு, புதிய நடிகர்கள், புதிய காட்சி, புதிய அப்படின்னு அது ஒரு புதுமை, அது நியூனஸ் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு த்ரில். பினைல் எத்திலமைன்ற ஒரு ஹார்மோன் நமக்கு உடம்புல சுரக்கும். புதிதாக ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்க்கும்போது அந்த அட்ராக்ஷனில் அது ரொம்ப பீக்குக்கு போகும். உறவுல எல்லாம் ஈடுபடும் போது ரொம்ப உச்சகட்டத்துக்கு போகும், அட்ராக்ஷன் இருக்கும், எப்பயும் கூடயே இருக்கணும்னு தோணும். நாளாக ஆக அது நீடிக்க அந்த பிணையிலத்திலமைன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். வீடு, செல்ஃபோனு, எல்லா விஷயங்களையும் இது வரலாம். இந்த ஆபாச திரைப்படங்களில் வந்து எல்லாமே அதே செக்ஸாக இருந்தாலும் ஆட்கள் வேறு, காட்சிகள் வேறு, பல்வேறு அமைப்புகள் மாறி வர்றதுனால ஒரு நியூனஸ் இருக்குது, அதுக்குள்ளே த்ரில், எக்ஸைட்டேஷன் இருக்குது, புதிய திரைப்படங்களை பார்க்குற மாதிரி. ஆனால் புதுசாக அவங்க சொல்கிற விதம், உத்திகளை மாற்றுற மாதிரி திரைப்படங்கள் அதே உத்தியை மாற்றிருப்பாங்க, ஆட்களை மாற்றிருப்பாங்க. அந்த நியூனஸ், த்ரில் இதில் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் பொர்னோகிராஃபி வந்து எப்போதும் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் மனைவியோட நீங்கள் போகும்போது ஆரம்பத்தில் ஒரு நல்ல த்ரில், எக்ஸைட்டேஷன் இருக்கும். நாளாக அந்த பிணையிலத்திலமைன் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால உங்களுக்கு அந்த ஆர்வம், அதில் வேட்கை வந்து குறைஞ்சிரும்.